Hello friends, welcome to Vijaya Creation. Vijaya Creation la enna paaka poringenu pathina oru keera poriyal da romba simple recipe da but ana romba healthy ana oru recipe inda Ponnakanni keerai appdin solluvaanga and Ponnakanni keeraiyila name laye namakku adoda benefit irukum paarenga ponnu kanni adhaadu romba naal enga irukradhukku inda keerai adikadi சாப்பிடணும் அப்படிங்கிறது வந்து பழைய ஐதீகம். ஆனா இப்போ நிறைய பேர் சாப்பிடுறாங்களா என்னன்னு தெரியல. கண்டிப்பா கிடைச்சதுனா வாங்கி வீக்லி ஒன்ஸ் சாப்பிடுங்க. இப்போதான் நாங்க சாப்பிடவே கீரை ஆரம்பிச்சிருக்கோம் அந்த கீரையை. ஸோ அதனால சொல்றேன், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கீரை பொரியல் எவ்வளோ நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ரசம், சாம்பார், டால் எது கூடனாலும் நம்ம காம்பினேஷனாக சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்திக்கு கூட நம்ம சைடிஷாக வச்சுக்கலாம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த பொரியல் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த அந்த லீஃபு மட்டும் ஆயிரதுக்காக என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு எல்லாருமா சேர்ந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. என் வேலைக்கு ரொம்ப கம்மி பண்ணி தந்தாங்க. இது வந்துட்டு 2, 3, 4 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அதில் நீளமாக ஒரு காம்பு இருந்தாலும் நடக்கும். நல்லா கொஞ்சம் நல்லா பாயில் ஆயிடும். நான் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இது செய்கிறதுக்காக ஒரு கடாய் சூடு பண்ணி அதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. அது லைட்டாக ஃப்ரை ஆனதும் ஒரு கைப்பிடி அளவு நம்ம சிறுபருப்பு எடுத்து அதில் போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகுந்தாண்டி அடுப்பை சிம்மிலே வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 4 கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணி விடுங்க. ஃப்ரை பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து கேஸ் வந்து சிம்மிலே இருக்கட்டும். ஏன்னா இந்த சிறுபருப்பு லைட்டாக கருகுனா கூட நல்லா இருக்காது கீரை. அந்த பக்குவமாக பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஒரு 2, 3 பல்லு பூண்டு நச்சு அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக அது ஃப்ரை ஆனது ஒரு 3 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டாலும் பெஸ்ட்டு தான். பெரிய வெங்காயம் நறுக்கி அதை லைட்டாக வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ரொம்ப சிம்பிள் தான் இது. நம்ம கழுவி வச்சுருக்கிற அந்த கீரையில் தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்து அது மேலே வச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் இருக்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம கேஸை நல்லா கூட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா லைட்டாக கிளறி விடுங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இருக்கும்போது நிறைய இருந்த மாதிரி இருக்கும். அதாவது 2 கரண்டி வச்சு 2 பக்கமும் அப்படியே மாற்றி மாற்றி கிளறி விடுங்க. லைட்டாக தான் தண்ணி விடணும், ரொம்ப விடக்கூடாது. நான் கூட கொஞ்சம் விட்டுருக்கேன். ஆனால் ஒரு வாட்டி மட்டும் தெளித்து விட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி விட்டுருங்க. மூடி விட்டு கரெக்டாக 5 மினிட்ஸ் தான். அவ்வளோ அழகாக சாஃப்டாக வெந்துடும். ஒரு வாட்டி மட்டும் இடையில லைட்டாக கிளறி விட்டுட்டு திரும்பி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு மசாலான்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பல் எடுத்துக்கோங்க. தேவைக்கேற்ப காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு 4 பல்லு பூண்டு. அதை அப்படியே அதை பேஸ்ட் பண்ணாமல் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் விட வேண்டாம். இந்த மாதிரி அதை அப்படியே கொஞ்சம் தேங்காய் பால் இருந்த மாதிரியே க்ரஷிங்கில் இருக்கட்டும். அவ்வளோ அந்த மாதிரி போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ கரெக்டாக அந்த கீரை வந்து நல்ல பதத்தில் வெந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த மசாலாவை எடுத்து அது மேலே அப்படியே மெல்ட்டால் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. இது என்ன நம்ம சின்ன கீரை பொரியல் தானே அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து கிராமத்தில் நிறைய கிடைக்கும். ஆனால் இப்போ யாருமே அடிக்கடி யூஸ் பண்ணுறதில்ல. எங்கள் அப்பாலாம் நிறைய இந்த மாதிரி காட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து பொரியல் பண்ணி தருவாங்க. அப்போல்லாம் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இப்போ தான் நம்மளுக்கு அதோட பெனிஃபிட்லாம் தெரிஞ்ச பிறகு பசங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சி நம்ம சாப்பிட்டா தானே பசங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு நினச்சி நம்ம ஃபஸ்ட்டு அதை ட்ரை பண்ணி எல்லா கீரையும் வாரத்துக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கீரை நம்ம கொடுப்போம் பசங்களுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கீரையிலேயே ஒரு டேஸ்ட் இருக்குது. ரொம்ப மசாலா போட்டு ரொம்ப இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.